Hey everyone, welcome to Sarah's Delicious Food. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் சீசனில் மாங்காய் பச்சடி செய்யாமல் இருக்க முடியாது. அதுவும் மண் சட்டியில் செய்யும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷான 2 கிளிமுக்கு மாங்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. தோலை ரிமூவ் பண்ணாதீங்க, அப்போ தான் மாங்காவோட அந்த க்ரன்ச்சினஸும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இப்போ கடாய் நல்லா சூடான 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எப்போவுமே மண் சட்டியில் செய்யக்குள்ள லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீட்டை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு சேர்த்து காஞ்ச மிளகா நல்லா கலராக வர மட்டும் வதக்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணுறதால பச்சடியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தோலோடு சேர்க்கறதுனால நம்மளுக்கு மாங்காய் பச்சடியோட அறுசுவையும் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நல்லா கலரி கொடுக்கணும். நல்லா எல்லோ கலர் வர மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி நான் 2 கிளிமுக்கு மாங்காய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்படி கை விடாமல் நல்லா கிளறிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இதை காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இதேமாரி நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். மாங்காய் குக் ஆகுறதுக்குள்ளேயோ 1/2 கப் வெல்லம் பொடி பண்ணதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கின்னு 1 கப் தண்ணி சேர்த்து ஸ்டவ் மேலே வச்சு நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு எந்த ஒரு பாகுபதமும் தேவையில்லை. நம்ம வெறும் அந்த வெல்லத்தில் இருக்கிற தூசியை எடுக்கிறதுக்கோசம் தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு அதுக்குள்ளே நல்ல நுர தட்டி வரும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாருங்க, மாங்காய் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது. மாங்காய் தோல் இருக்கிறதுனால கிள்ளுனோம்னா மாங்காய் நறுக்குன்னு இருக்கும். செத பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்கும், தோல் பக்கம் நறுக்குன்னு இருக்கும். இந்த தான் கரெக்டான பதம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாவை இதில் ஊற்றிக்கணும். இப்போ இந்தமாரி வடிகட்டுறதுனால அதில் இருக்கிற தூசியெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அப்படியே விடக்கூடாது. மாங்காவும் வெல்லமும் ஒன்றா சேர்ந்து குக் ஆகக்குள்ள அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் கலரும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னு இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். நம்ம ஹெல்த்தியான மாங்காய் பச்சடி ரெடி. இந்த மாங்காய் பச்சடி 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நல்ல டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. ஸ்வீட், சார் அண்ட் ஸ்பைசின்னு எல்லாம் கலந்து செம ருசியாக இருக்கும். நீங்கள் மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.